ஆண்டவருடைய பெரிதான ஸ்லாக்கியத்தினால் ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த தெய்வீக ஆராதனைக்காக நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? ஆண்டவர் இன்றைக்கு 2 ஆராதனையை கொடுத்து இந்த வாரத்திலும் இந்த 2வது ஆராதனையில் ஆண்டவர் நம்மை கலந்து கொள்ளும்படியான கிருபைகளை கொடுத்திருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, நானே நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையே கொடுக்கிறார். ஆண்டவர் தன்னை மேய்ப்பன் என்று சொல்லுகிறார். அதனால தான் தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அப்படியே அவர் சொல்லிகிட்டே வரும்போது, ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். இந்த வருடம் முழுவதும், இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் அருளுகிற நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும். அல்லேலூயா. அதற்கு நம்ம செய்ய வேண்டியது, போஷிக்கிற ஆண்டவரை, பராமரிக்கிற ஆண்டவரை, பரிவு கொள்ளுகிற ஆண்டவரை நம்ம நோக்கி பார்த்து, ஆண்டவரை உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், என் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன், ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணி நாங்கள் துதிப்போம் என்று சொல்லி நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல். அதனால் இந்த பாடல் நம்ம பார்த்து தான் பாடணும்னு கிடையாது, எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல். அதுக்கு நான் பாடுறதுக்கு முன்னாடி நான் ஆண்டவரை துதியுங்கள் என்று சொல்லி 3 தடவை சொல்லுவேன். நீங்கள் ஆண்டவரை துதியுங்கள் சொன்ன உடனே அவருடைய நாமம் துதிக்கப்படுவதாகன்னு சொல்லி சத்தமாக சொல்ல போகிறீங்க. எப்படி? நான் ஆண்டவரை துதியுங்கள் என்று சொன்ன உடனே அவருடைய நாமம் துதிக்கப்படுவதாக 3 தடவை சொல்லுவோமா? ஆண்டவரை துதியுங்கள், அவருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. ஆண்டவரை துதியுங்கள், நாமம் துதிக்கப்படுவதாக. ஆண்டவரை துதியுங்கள், நாமம் துதிக்கப்படுவதாக. ஏன்னு சொன்னால் அவர் துதிகளில் பயப்படத்தக்கவர். அப்படிப்பட்ட ஆண்டவரை நோக்கி பார்த்து, நீரே கண்மலை, நீரே எங்களுடைய கோட்டை, நீரே எங்களுடைய அடைக்கலம் என்று சொல்லி நாம் இந்த பாடலை பாடுவோம். எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. கரங்களை தட்டி உற்சாகமா இந்த பாடல் நம்ம பாடலாம். இந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. இந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சி நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, துதி ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, துதி ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகள், உந்தன் சிறகு நிழலில், கரங்களை தட்டி உற்சாகம் என்று ஜுமகிழச் செய்திவோ. உந்தன் சிறகுகளில் நிழலில்லாமே என்று மகிழச் செய்தி. தூயவரே, தூயவரே, என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே, என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, துதி ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, துதி ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. ஏசு ராஜா, ஏசு ராஜா, என் பலனானி, எதற்கும் பயம் இல்லையே. சத்தமாக சொல்லுவோம், ஏசு பலனானி, எதற்கும் பயம் இல்லை.
உமக்கே எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடு. எல்லாரும் எந்திரிச்சு சொல்லலாமா? தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. எல்லாரும் சொல்லுங்க, தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரர். ஏசு ராஜா என் பலனானி, ஏசு ராஜா என் பலனானி. ஓ எதற்கும் பயமில்லையே. ஏசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லை. ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். சொல்லுங்க, ராஜா நீ நன்மைகளை தேவ பிரசனம் துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா, ஆராதனை உமக்கே, துதி ஆராதனை உமக்கே. அல்லேலூயா, ஆராதனை. ஓ ஜீசஸ், ஆமென். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, துதி ஆராதனை உமக்கே. இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். கரங்களை தட்டி நேரத்திலும் துதிப்பேன். சொல்லுங்க எல்லாரும் கண்களை மூடி, உம்மை நான் துதிப்பேன். தேவ பிரசன்னத்தை உணர்ந்து பார்த்து நீலையிலும் துதிப்பேன். எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். இயேசு என்கிற வார்த்தைக்கு அதிகாரம் உண்டு. எல்லாம் திருப்பி சொல்லுங்க, இயேசுவே உம்மை நான். இயேசு என்கிற வார்த்தையின் அதிகாரம். வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். ஐயா வாழ்க, ஐயா வாழ்க, வாழ்க உம் நாமம் வாழ்க. ராஜா வாழ்க, வாழ்க உம் நாமம் வாழ்க. ஐயா ஆமென், வாழ்க உம் நாமம் வாழ்க. ராஜா வாழ்க, வாழ்க உம் நாமம். ஆராதனை உமக்கே என்று சொல்லுவோமா? ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஓ ஜீசஸ், ஆராதனை உமக்கே. ஹோலி ஸ்பிரிட், ஃபாதர் உமக்கே. அல்லேலூயா, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை. ஆராதனை உமக்கே. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை துதியுங்கள். அவருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. எல்லாரும் சொல்லுவோமா? ஆண்டவரை துதியுங்கள், அவருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. இந்த நேரத்தில் அவருடைய நாமத்தை நீங்கள் சொல்லும்போது வீட்டில் இருக்கிற கட்டுகள் எல்லாம் மாறுகிறது. அவருடைய நாமத்தை சொல்லும்போது உங்களுடைய பலவீனங்கள் எல்லாம் மாறுகிறது. யாரெல்லாம் இயேசு என்ற வார்த்தையை பயன்படுத்துறீங்களோ, இயேசு என்கிற வார்த்தைக்கு வல்லமை உண்டு. இயேசு என்கிற வார்த்தைக்கு அதிகாரம் உண்டு. இயேசு என்கிற வார்த்தைக்கு பிசாசு நடுங்கும். இயேசு என்கிற வார்த்தையின் வல்லமை இன்னைக்கு நீங்க இயேசுன்னு சொல்லி பாருங்க. இயேசுவே இறங்குவீராக, தாவீதின் குமாரனே இறங்குவீராக. கல்லறையில் இருந்த மனிதனை இயேசுவினால் மாற்ற முடியும். இன்னைக்கு எல்லாரும் சொல்லுங்க, எங்களை மாற்றுவீராக. ஆண்டவரே, எங்களுடைய தேவைகளை சந்திப்பீராக. இயேசு என்கிற வார்த்தை, he is my redeemer, he is my comforter. அவர்தான் எல்லாமே. அப்படி அவரை பார்த்து நீங்க சொல்ல போறீங்க. இன்னைக்கு எல்லாரும் சொல்லுங்க,
தேவனை ஆராதிக்கிற ஒரு மகிமையான நேரத்தில் இயேசு என்கிற வார்த்தையை சொன்னா போதும், வீட்டில் இருக்கிற ப்ராப்ளத்தெல்லாம் ஆண்டவர் மாற்றுகிறாரு. இப்ப இருக்கிற உங்க சூழ்நிலைகளை எல்லாம் ஆண்டவர் மாற்றுகிறாரு. யோபு சொல்றாரு, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது, நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. அருமை வாலிப பிள்ளைகளே, சிறு பிள்ளைகளே, பெரியவர்களே, கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்த நினைத்தது தடைபடாது. அதனால நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் எனக்கு சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை, இயேசு என்கிற வார்த்தை. இயேசு என்கிற வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை உண்டு. இயேசு என்கிற வார்த்தைக்கு பேய்கள் நடுங்கும், நோய்கள் குணமாகும். இன்னைக்கு இயேசுவின் ரத்தத்தை பேசுங்க. இருக்கிற இடத்துல இயேசுவின் ரத்தம் என் மேல தெளிக்கப்படுவதாக, இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படுவதாக, என் பலவீனமான இடத்துல தெளிக்கப்படுவதாக. இன்னைக்கு இந்த வருடத்துல 2026 வருஷத்துல நீங்க எதெல்லாம் நினைக்கிறீங்களோ நடக்கணும்னா துதிக்க பழகுங்க. வசனம் சொல்லுகிறது, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்னியாயிருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது, ஒரு நன்மையும் குறைவுபடாது. இன்னைக்கு யாரெல்லாம் துதிச்சிட்டு இருக்கிறீங்களோ ஒரு நன்மையும் உங்க வாழ்க்கையில குறைவுபடாது. சிங்க குட்டிகள் கூட, ஏன்னா சிங்க குட்டிகள் தினந்தோறும் சாப்பிட்றோம், ஆனா அது கூட சாப்பிடாம போனாலும், அது கூட கவனிக்கப்படாம போனாலும், அது கூட பராமரிக்கப்பட போனாலும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. இந்த காலை நேரத்தில் யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி விசுவாசிக்கிறவங்களா, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஏன் சொன்னா, என் தேவன் நன்மைகளை அளிப்பவர், அவர் நல்லவராகவே இருக்கிறாரு. இங்க யாரெல்லாம் துதிச்சிட்டு இருக்கிறீங்களோ, யாரெல்லாம் உங்களுடைய பிரசனம் வேணும்னு நினைக்கிறீங்களோ, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து இந்த காலை நேரத்தில் யாரு கண்ணை திறக்க வேண்டாம், பக்கத்தில் பார்க்க வேண்டாம். தேவ பிரசனம் உங்க தலையின் மேல, தேவ பிரசனம் உங்க முதுகின் மேல, தேவ பிரசனம் உங்க கரத்தின் மேல ஆண்டவர் இன்னைக்கு நிரப்பி கொண்டு இருக்கிறார். நீங்க எல்லாரும் கேளுங்க, heaven is open. இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். தடைகள் இருக்குதா, சூழ்நிலைகள் விலகலையா, இயேசு என்கிற வார்த்தைக்கு வல்லமை உண்டு. எஸ் லா, எஸ் ஜீசஸ். இயேசு என்கிற வார்த்தையின் வல்லமைக்காக நன்றி, நன்றி. அப்படியே சொல்ல போறீங்க, அப்படியே ஆண்டவரை பார்த்து சொல்ல போறீங்க. வல்லவரே, நல்லவரே, ஆராதனை. எல்லாரும் சொல்லுங்க, வல்லவரே, நல்லவரே, ஆராதனை, ஆராதனை. பரிசுத்தரே, பரிசுத்தரே, படைத்தவரே, ஆராதனை, ஆராதனை. ரட்சகரே, ரட்சகரே, சுனதா, சுனதா. விடுதலை, விடுதலை கிடைப்பது. ஆராதனை. கடைசியா சொல்லுவோம், ஆடைக்காலமே, அதிசயமே, ஆராதனை, ஆராதனை. இயேசு எங்க மேல இறங்குகிறதற்காக நன்றி, உங்க அபிஷேகம் எங்க மேல இருக்கிறதற்காக நன்றி. இந்த ஆலயம் முழுவதும் தேவ பிரசனம், இந்த ஆலயம் முழுவதும் தேவனுடைய கண்கள் உலாவி கொண்டிருக்கிறதற்காக நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. ஒரு குளிர்ச்சியான அனுபவத்தை எங்களுக்கு தரீங்க, ஒரு மெல்லிய அனுபவத்தை எங்களுக்கு தரீங்க. தேவ பிரசனம் எங்களை நிரப்பி கொண்டிருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. இப்பொழுது எங்களை விட்டு கொடுக்கிறோம், மீதியான வேலை நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும்.
மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள அன்பின் ஆண்டவரே, ஆமென். அன்பு தகப்பனே, நீர் எங்களோடு பேசும் பொழுதெல்லாம் எங்களுடைய இருதயம் கொழுந்துவிட்டு எரிய எங்களுக்கு கிருபை தாரும். உம்முடைய மெல்லிய சத்தத்தை கேட்க எங்கள் செவிகளையும், உம்முடைய வல்லமையான வார்த்தைகளை ஏற்றுக்கொள்கிற நல்ல இருதயத்தையும், அதை பின்பற்றுகிற விசுவாச வாழ்வையும் எங்களுக்கு தருவீராக. அடியேனே மறியும் உம்மை வெளிப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு கேட்கிறோம் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் இந்த புதிய ஆண்டிலே சகல நன்மையான காரியங்களை உங்களுக்கு தந்து ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய பிரதான கிருபையினாலே 2026 ஆண்டிலே 3வது வாரத்தில் நாம் கடந்து வந்திருக்கிறோம். முதல் ஞாயிற்றுக்கிழமை லக்கை அடைதல் என்கிற 1ஆம் தேதி செய்தியை நாம் கற்றுக்கொண்டோம். அந்த 1ஆம் தேதி லக்கை அடைவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு 4 காரியங்களை கற்றுக் கொடுத்தேன். முதலாவதாக என்ன வேண்டும், நாம் விட்டுவிட வேண்டும், நாம் அதை ஆசையாய் பின்தொடர வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொண்டோம். 2ஆம் வாரத்திலே, அதாவது முதல் ஞாயிற்றுக்கிழமை அருமையான ஐயா அவர்கள் சொல்லும் பொழுது தெய்வீக அன்பின் மேன்மையை குறித்து, கடவுளுடைய அன்பை அது எப்படிப்பட்டது, அகாப்பே அன்பு, தன்னலமற்ற அன்பு என்பதை கற்றுக் கொடுத்தார்கள். இன்றைக்கு 3வது வாரத்தில் நாம் வந்திருக்கிறோம். இந்த 2026 நாம் சாதாரண வருடமாக நாம் எண்ணக்கூடாது. திஸ் இஸ் எ ஸ்பெஷல் பிளஸட் இயர். ஒவ்வொரு வருஷமும் ஆசீர்வாதமான ஆண்டுதான். ஆனால் இந்த 2026 ஏன் ஒரு சிறப்பான ஒரு வருடம் என்று சொன்னால், வரலாற்று இறையியல் வல்லுநர்கள் என்ன சொல்லுகிறார்கள், 2026 இட்ஸ் an இயர் ஆஃப் த லார்ட் என்று சொல்லுகிறார்கள். கர்த்தருடைய ஆண்டு என்று சொல்லுகிறார்கள். பழைய ஏற்பாட்டிலே கர்த்தரை குறிக்கப்படுகிற வார்த்தை என்னவென்றால் யாவே. 4 ஆங்கில எழுத்துக்கள் YHWH, யாவே, YHWH. இந்த 4 எழுத்துக்கள் கொண்ட அந்த யாவே என்கிற வார்த்தையை, ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு நம்பர்கள், இலக்கங்கள் உண்டு. இந்த யாவே என்ற 4 இலக்கத்தை நாம் கூட்டி பார்த்தோம் என்றால் 26 என்கிற எண் வரும். உதாரணமாக நாம் எல்லாம் எழுத்தை இப்படி எழுதுவோம். ஹீப்ரூ லெட்டர்ஸ் உருது போல் இந்த கடைசிலேருந்து எழுதி வருவாங்க. முதல்ல அந்த லெட்டர் நம்ம போட்டிருப்பாங்க பாருங்கள், ஒரு சின்ன ஒரு கமா போல் போட்டிருக்கதா மேலே, யாட் அப்படிங்கிறதுக்கு மேலே ஒரு கமா போட்டிருப்பதா, அந்த வார்த்தைக்கு பெயர் என்னவென்றால், அந்த எழுத்துக்கு பெயர் யாட். அந்த அந்த சின்ன ஒரு கமாக்கு, ஒரு சின்ன கோட்டுக்கான மதிப்பு என்ன தெரியுமா? 10 எண், 10. அடுத்தபடியாக நாம் பார்க்கிறோம் ஹே அப்படிங்கிற வார்த்தை, அது இங்கிலீஷில் இருக்குது. அதற்கான எபிரேய வார்த்தை பை என்கிற எழுத்து போல இருக்கும். அந்த ஹே என்கிற வார்த்தைக்கு 5 மதிப்பு, 5 எண். அடுத்ததாக ஒரு கோடு இருக்கும், அதான் வாவ். அந்த கோடுக்கு பேர் என்ன தெரியுமா? வாவ். அந்த கோட்டுக்கு பெயர் மதிப்பு என்ன என்று சொல்லி நாம் பார்த்தோம் என்றால் 6. திருப்பியும் ஹே என்கிற ஒரு எழுத்து யாவே. இந்த 4 வார்த்தைகளின் கூட்டுத்தொகையை பார்த்தோம் என்றால் 10, 5, 6, 5 கூட்டினா எவ்வளவு? 26. அப்படி என்றால் இந்த வருஷம் 26ஆம் வருஷம் இட்ஸ் அ ஸ்பெஷல் இயர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஒரு அலையில் சொல்லுமா, சத்தமாக சொல்லாமா? இந்த ஆண்டில் ஆண்டவரே சிறப்பான நன்மைகளை எங்களுக்கு தாங்க சுவாமி சொல்லி கேளுங்க. 26 2026 கர்த்தர் எப்படிப்பட்டவர், இட்ஸ் எ இயர் ஆஃப் த லார்ட் என்று சொல்லும் பொழுது பல்வேறு சிறப்பு அம்சங்களை சொல்லலாம். இன்னைக்கு அருமையான ஐயா வொர்ஷிப்பில் சொன்னாங்க, அவர் போஷிக்கிறவர், பராமரிக்கிறவர், பாதுகாக்கிறவர், வழிநடத்துகிறவர், நிறைய காரியங்கள் சொல்லலாம். ஆனால் நான் இன்றைக்கு உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு வார்த்தை என்னவென்றால், இந்த 2026ஆம் ஆண்டில் இட்ஸ் த இயர் ஆஃப் த லார்டில் அந்த கர்த்தர் நமக்கு எப்படிப்பட்ட கர்த்தராக இருக்கிறார் என்றால், இழப்புகளை திரும்ப தருகிற கர்த்தராக இருக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம்.
இழப்புகளை திரும்ப தருகிற கர்த்தராய் இருக்கிறார். அது ஒரு சிறப்பான குணநலன். ஆண்டவருடைய குணநலனில் சிறப்பான ஒரு குணநலன் என்ன தெரியுமா? இழந்து போனதை திரும்ப தருகிறவர். அவருக்கு இன்னொரு பேரு உண்டு, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே வந்தார். அந்த ரட்சிக்கவுமே தான் இழந்து போனதை திரும்ப தருகிறவர். இதற்கான வேத பகுதி என்னவென்றால், யோவேல் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோவேல் 2:25. நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். பட்சிக்கப்பட்டு போனவைகளின் பலனை திரும்ப அளிப்பேன். அன்பானவர்களே, இந்த வார்த்தை அப்படியே நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரே, இந்த ஆண்டுல சுவாமி என் வாழ்க்கையில் நான் இழந்து போனதை திரும்ப தருகிற தேவனுடைய பாதத்தில் நான் அமர்ந்திருக்கிறேன் என்று சொல்லி விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். கர்த்தர் எந்தெந்த காரியங்களெல்லாம் நமக்கு திருப்ப அளிக்கிறார் என்பதை திருமறையில் இருக்கிற ஒரு 3 கேரக்டர்ஸை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். முதலாவதாக, உறவுகளை இழந்த ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இரண்டாவதாக, உரிமையை இழந்த ஒரு மனிதனை பார்க்க போகிறோம். மூன்றாவதாக, உடைமைகளை இழந்த மனிதனை பார்க்க போகிறோம். எல்லாம் வாய்த்தன்னு சொல்லாமா? உறவுகளை இழந்த ஒரு மனிதன், உரிமையை இழந்த ஒரு மனிதன், உடைமைகளை இழந்த ஒரு மனிதன். பொதுவாக நம்முடைய வாழ்க்கையில் இழப்புகள் வரும் பொழுதெல்லாம் நம்ம சந்தோஷமாக இருப்போமா, துக்கமாயிருவோமா? துக்கமாயிருவோம்ல, காமன் நேச்சர். அப்படி துக்கமாகிறது மாத்திரம் இல்லை, பலவேளை நம்ம என்ன செய்யறோம் தெரியுமா? கடவுள் இருக்கிறாரா? கடவுளுக்கு கண்ணு எங்கே போச்சு? கடவுளுக்கு காது எங்கே போச்சு? அவர் எங்களை பார்க்கலையா? அப்படி சொல்லி புலம்பி தீர்த்துறோம். இது நீங்களும் நானும் மாத்திரமில்லை, பைபிளில் இருக்கிற கிதியோன் கூட அப்படி தான் சொல்கிறார். கர்த்தருடைய பட்டயம், கிதியோனின் பட்டயம் என்று சொல்லப்படுகிறது. கிதியோன் ஆரம்பத்தில் எப்படி இருக்கிறான்னா, அவன் போரடித்து கொண்டிருக்கும்போது தேவதூதன் கிதியோனை பார்த்து சொல்றாரு, பராக்கிரமசாலியாகிய கிதியோனே, கர்த்தர் உன்னை பிரத்யேகமான காரியத்திற்கு அழைக்கிறார் என்று சொல்லும்போது அந்த கிதியோன் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அவர் சொல்றாரு, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இந்த கஷ்டம் எங்களுக்கு என்னத்துக்கு? கர்த்தர் எங்களோடு இருந்தால் இந்த பிரச்சனை எங்களுக்கு வந்திருக்குமா? கர்த்தர் எங்களோடு எங்களை விட்டு விட்டு போய்விட்டார் என்று சொல்லி தன்னுடைய இழப்புகளின் மத்தியிலே தேவ பிரசன்னத்தை மறந்து போனவனாய் இருக்கிறான். அருமையான ஒன்று மட்டும் மனசில் வச்சுக்கோங்க, கிதியோன் இழப்புகள் மத்தியில் இருக்கிறான். ஆனால் இழப்புகள் மத்தியில் யார் பேசிக்கிட்டு இருக்கிறா? யார் பேசிக்கிட்டு இருக்கிறா? சத்தமாக சொல்லுங்க. தேவதூதன் பேசுகிறார். தேவதூதன் சும்மா பேசுவார், தேவன் அனுப்பி பேசுவார். அப்படின்னா ஒன்று மனசில் வச்சுக்கோங்க, இழப்புகள் மத்தியில் நம்ம இருக்கலாம், ஆனால் தேவதூதன் பேசுகிற சத்தத்தை நாம் கேட்க வேண்டும். அதனால தான் டிஜிஎஸ் தினகரன் ஒரு பாட்டு பாடுவார், நான் துயரத்தில் இருக்கும் நேரத்தில் சொற்கேட்கும் செவியிலே. பல வேளையில் தேவனே பேசினா கூட நம்முடைய துக்கங்கள் நம்முடைய செவிகளை அடைத்து விடுகிறது, நம்முடைய இருதயத்தை அடைத்து விடுகிறது, நம்முடைய வாழ்க்கையை நம்பிக்கையற்றதாய் மாற்றி விட சொல்கிறோம். கடவுள் எங்கே போயிட்டாரு? கடவுள் எங்கே போயிட்டாரு? அருமையானவளே, இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், 2026 ஜனவரியில் ஆண்டவர் சொல்கிறார், த இயர் ஆஃப் த லார்ட். ஆண்டவர் சொல்லுகிறார், இழந்ததை நான் திரும்ப அளிப்பேன். முதலாவதாக, உடைமைகளை, உறவுகளை இழந்த ஒரு மனிதன் யார்? சங்கீதக்காரனாகிய தாவீது. தாவீது கடவுளை பற்றி சொல்லும் போதெல்லாம் அவர் சொல்லுகிற வார்த்தை, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன். கர்த்தரை துதிக்கும் துதி எப்போதும் என் வாயில் இருக்குது. கடவுளுக்கும் அவருக்கும் ஒரு ஆழமான ஒரு உறவு. ஆனால் அந்த தாவீது தன் உறவுகளை இழப்பதற்கு ஒரு காரணம் நடந்தது. என்றைக்காவது ஒரு நாள் சவுல் என்னை கொன்று விடுவான் என்று பயந்து பெலிஸ்த தேசத்தில் போய் தஞ்சம் புகுந்தான் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். வேதத்தை நாம் எடுத்து பார்த்தோம் என்றால் 1 சாமுவேலின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரத்தை நாம்
எடுத்துக்கொண்டு 1ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்த்தோம் என்றால், அங்கே தாவீது தன்னுடைய மனநிலைமையை அழகாக வெளிப்படுத்துகிறார். பாருங்க, 1 சாமுவேல் 27ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஒரு நாள் நான் மடிந்து போவேன், சவுலுக்கு நான் என்னை கண்டுபிடிக்கலாங்கிற நம்பிக்கை அவனுக்கு அற்று போகும்படிக்கு நான் பெலிஸ்தரின் தேசத்திற்கு போய் தப்பித்துக் கொள்வதை பார்க்கலாம், நலமான காரியம் வேறொன்றுமில்லை என்று தன் இருதயத்தில் யோசித்தான். இதுவரைக்கும் கடவுளை எப்பொழுதுமே முன்வைத்த தாவீது சவுலுக்கு பல முறை ஆண்டவர் அவனை தப்புவித்த போதிலும் கூட 2 முறை தப்பு வைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தின தாவீது அவனுக்குள்ள ஒரு சின்ன ஒரு பயம் வருது. என்னைக்காவது ஒரு நாள் என்னை கட்டாயம் கொண்டு போட்டுருவான், நான் என்ன செய்கிறேன், பெலிஸ்தர் தேசத்துக்கு போகிறேன். அருமையானவர்களே, தாவீதுக்கு முதல் எதிரி யார் தெரியுமா? பெலிஸ்தர்கள். ஏனென்றால் கோலியாத்தை அவன் தான் கொன்னான். கோலியாத்தை கொண்ட தாவீதை எங்கே பார்த்தாலும் கொல்லுவதற்கு அதிகாரம் கட்டளை பிறக்கப்பட்டிருந்தது. ஆனால் தாவீது என்ன தப்பு பண்ணுறான் தெரியுமா? தன் சுய எண்ணத்தினாலே நான் பெலிஸ்த தேசத்திற்கு போய் அங்கே தங்கிக் கொள்வேன். பல வேளைகளிலே நம்முடைய வாழ்வில் இழப்புக்கு காரணம் என்ன தெரியுமா? நமக்கு நாமே ஒரு முடிவு எடுத்துக்கொள்ளும்போது நாம் இழந்து போவதற்கு ஆயத்தமாகிறோம். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன் என்று சொன்ன தாவீது எப்படியாவது நான் தப்பித்துக் கொள்ளணும். கர்த்தர் மேய்ப்பராக இருந்தால் மரண இருளின் பள்ளத்தாக்கிலும் அவர் என்னோடு கூட இருக்கிறான்னு சொன்ன தாவீது என்ன சொன்ன தெரியுமா? எப்படியாவது நான் ஒரு நாள் செத்து போயிடுவேன். பயம் பயம். அருமையானவர்களே, அவன் போய் பெலிஸ்தே தேசத்துக்கு சேர்ந்தது மாத்திரமல்ல, நீங்கள் 27ஆம் அதிகாரத்திலேருந்து வீட்டில் போய் வாசித்து பாருங்க. அங்கே வேதம் அழகாக சொல்லுது. 27ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாமே. தாவீது பெலிஸ்தரி நாட்டிலே 1 வருஷமும் 4 மாதமும் கூடியிருந்தான். 1 வருஷம் 4 மாதம்னா எத்தனை மாதம்? சத்தமா சொல்ல 16 மாதம். இந்த 16 மாதம் தாவீது கடவுளை தேடலையா? ஏன் தெரியுமா? தான் சுயமாக போய் பெலிஸ்த தேசத்தில் போய் எப்படியாவது ஆகிஸ் ராஜாட்ட நல்ல பேர் வாங்கணும்னு தான் நினச்சானே தவிர கடவுளை தேடுவதற்கு தாவீது மறந்து போய்விட்டான். தாவீதுடைய வாழ்வில் இழந்து போவதற்கு அடுத்த காரணம், கடவுளை விட்டு அவன் பின்வாங்கி 16 மாதம் ஆயிடுச்சியா. எத்தனை மாதம்? 16 months. ஆனால் 30ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். 30ஆம் அதிகாரத்தில் 1ஆம் 2ஆம் வசனத்தில் நாம் வாசித்து பார்த்தோம் என்றால், தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாக்கு வந்து சேர்வதற்குள்ளே அமலேக்கர் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாக்கின் மேலும் விழுந்து சிக்லாக்கை கொள்ளெடுத்து அதை அக்னியினால் சுட்டெடுத்து அதிலிருந்த ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்து கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள். தாவீதுடைய மனைவி, தாவீதுடைய பிள்ளைகள், தாவீதுடைய உடைமைகள், தாவீதோடு இருக்கிற அத்தனை பேரையும் பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். இதை வந்து பார்க்குறான். அவன் இருந்த பட்டணம் அழிக்கப்பட்டு விட்டது. உறவுகளை இழந்து விட்டான். எங்கே யார் வந்தா? அமலேக்கர் வந்து எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிட்டாங்க. அருமையானவர்களே, இது வரைக்கும் அழாத தாவீது முதலாவதாக அழ ஆரம்பிக்கிறான். ஒரு ஆம்பளை அழுகிறாயா? அவர் மாத்திரமல்ல, அவனோடு இருந்த அத்தனை பேரும் அழுது கொண்டிருக்கிறார்கள். ஏன் தெரியுமா? தன்னுடைய உறவுகளை இழந்து விட்டோம். உறவுகளை இழக்கும்போது சும்மா இருக்க மாட்டோம்ல, கண்ணீர் தாரையாக வரும் பார்த்தீங்களா? அழுக ஆரம்பிக்கிறான். அழுகையோடு அவன் நின்று கொண்டவில்லை. 16 மாதத்துக்கு அப்புறமேல வெரி ஃபஸ்ட் டைம் தாவீது தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்தினான். 16 மாதம் ஆகிஸை எப்படி நல்லபடியாக பார்த்துக்கலாம்னு நினச்சிக்கிறானே தவிர கர்த்தருக்கும் தனக்கும் இருக்கிற உறவை சீர்தூக்கி பார்க்கவில்லை. ஆனால் இழப்பு வந்த பிறகு முதலாவதாக தாவீது தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்தினான். என் அருமையான தேவச்சனமே, த இயர் ஆஃப் த லார்ட், கர்த்தர் யாவே, அவருடைய சிறப்பான குணம் என்ன தெரியுமா? நீங்களும் நானும் 16 மாதம் அவரை தேடாமல் இருக்கலாம், ஆனால் உண்மையாக அவரை நோக்கி கூப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், உடனே பதில் கொடுக்குற தேவனாக இருக்கிறார்.
16 மாசம் அவன் வழிவிலகி போய்விட்டான். ஆனால் தன்னை முதலாவதாய் கர்த்தருக்குள் திடப்படுத்தி கர்த்தரை நோக்கி அழுக ஆரம்பித்த உடனே அவன் கேட்குறான், இப்போதான் கேட்குறாரு, ஆண்டவரே நான் இழந்து போனதை திருப்பிக் கொள்ளலாமா என்று சொல்லும்பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நீ போ, இழந்து போனதையெல்லாம் திருப்பிக் கொள்வாய். என் அருமையான தேவச்சனமே, 2026 நீ இழந்து போனதை நான் திரும்ப அளிப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் என்றால், இன்னைக்கு தாவீதை போல நாம் ஆண்டவரை தேடாமல் இருந்திருந்தால் இன்னைக்கு நம்ம தேடி பார்ப்போம். இன்றைக்கு நாம் தேடி பார்ப்போம். மெய்யாகவே கர்த்தர் உங்களுடைய இழந்து போனவைகளை திரும்ப தருகிற தேவனாக இருக்கிறார். ஒரு முறை நான் சொன்னேன், ஒரு பிரசங்கத்தில் சொன்னேன், ஒரு ஆப்பிரிக்காவில் போய் ஊழியம் செய்த மிஷினரி ஒவ்வொரு புதிய விசுவாசிகளுக்கும் ஒரு புதிய படத்தரத்தை கொடுத்து மரத்தில் போய் ஜெபம் பண்ண சொல்லுவாராம். என்ன அர்த்தம்? அவன் போய் அந்த மரத்தில் போய் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தானா அந்த ஒத்தடி பாதை சரியாக இருக்கும். ஆனால் அந்த ஒத்தடி பாதை அவன் போகலைன்னா என்ன இருக்கும்? புல் முளைச்சிருக்கும். அதை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம், இவன் ஒழுங்காக போய் ஜெபம் பண்ணானா ஜெபம் பண்ணலையா. ஒரு ஆப்பிரிக்க மக்களுக்கு மிஷினரி கற்றுக் கொடுத்த ஒரு பாடம். இன்றைக்கி நம்ம யோசித்து பார்ப்போம். தாவீதே 16 மாதம் ஆண்டவரை தேடவில்லை என்றால் நம்ம எத்தனை நாள் ஆண்டவரை தேடாமல் இருந்திருக்கிறோம்? எத்தனை நாள் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்காமல் இருந்திருக்கிறோம்? எத்தனை நாள் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்காமல் இருந்திருக்கிறோம்? ஆனால் ஒன்று நிச்சயம், மனமுருகி ஆண்டவரை தேடும்போது அந்த யாவே கர்த்தர் நம் பக்கம் திரும்பி பார்க்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே முதல் காரியம், இழந்து போன உறவுகளை தாவீது திரும்ப பெற்றுக்கொண்டான். காரணம், தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்தினான். இரண்டாவதாக, உரிமைகளை இழந்து போன ஒரு மனுஷன். யார் அந்த உரிமையை இழந்து போனவன்? இளைய குமாரன். ஒரு அப்பாவுக்கு 2 பிள்ளைங்க. மூத்தவன் நல்லவன் வீட்டில் இருக்கிறான். இளையவன் அப்பாவை போட்டு தொந்தரவு பண்ணி கொண்டு, எப்படியாவது பணத்தை வாங்கிட்டு நான் வெளியில் போய் சந்தோஷமாக இருக்கணும், அப்பாவை விட்டு நான் பிரிந்து போய் என் மனம் போன ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். வாழ்ந்தான். கொஞ்சம் கொஞ்சமாக காசு போனது. கடைசியில் என்ன தெரியுமா? பண்ணி தின்னுகிற தவிடு கூட அவனுக்கு கிடைக்காத பஞ்சம் வந்து விட்டது. அருமையானவர்களே, இந்த பஞ்சம் வரும்பொழுதுதான் பைபிள் அழகாக ஒரு வார்த்தை போட்டிருக்குது, அவனுக்கு புத்தி தெளிந்து. என்ன வார்த்தை? புத்தி தெளிந்து. ஏன் அந்த வார்த்தை புத்தி தெளிஞ்சுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல போட்டிருக்கு தெரியுமா? அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. பொதுவாக வீட்டை விட்டு ஓடி போகிறவங்களுக்கு ஒரு புத்தி இருக்குமா? என்ன புத்தி இருக்குது தெரியுமா? செத்தாலும் வீட்டுக்கு திரும்பி வரக்கூடாது. அதில் ஓடிப்போன இடத்துல பல பிரச்சனைகளை சந்திக்கும் போது அவன் உள்ள எப்படி மாறும் தெரியுமா? இருதயம் கல்லா மாறுமா? எப்படி கல்லா மாறும் தெரியுமா? எப்படி இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வரலாம், யாரை என்ன செஞ்சாலும் நம்ம பிழைக்கிறதுக்கு என்ன வழின்னு சொல்லி அந்த ஓடிப்போனவர்கள் தவறான வழியில் போய் விடுவார்களாம். இப்போ அந்த இளையகுமாரனுக்கு பண்ணி சாப்பிட்ற தவிடு கூட கிடைக்கல. பைபிள் சொல்லுது, புத்தி தெளிந்து. புத்தி இருகலை, இருதயம் கடினப்படலை, புத்தி தெளிந்து என்ன செய்யலாம் தெரியுமா? தன் தகப்பன் வீட்டுக்கு நான் போய் ஒருவேளை சாப்பாடாவது சந்தோஷமாக சாப்பிடுன்னு நினைக்கிறான். அப்போ அவன் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகிறான். 3 வார்த்தையில் அவன் யோசிக்கிறான். போவேன், எங்கள் அப்பாவை பார்ப்பேன். முதல் வார்த்தை சொல்ல, தகப்பனே, பரத்துக்கும் உமக்கும் விரோதமாய் நான் பாவம் செய்தேன். இரண்டாவதாக, அப்பா, நான் உம்முடைய பிள்ளை என்கிற உரிமை அற்று போய்விட்டது எனக்கு. மூன்றாவதாக, தயவு செய்து என்ன வேலைக்காரனா வச்சுக்கோங்க. இந்த 3 பாயிண்ட். புத்தி தெளிந்த அவன் மனசில் இருந்த பாயிண்ட் 3. பாவ அறிக்கை, ஒப்புரவு, தன்னை தாழ்த்துகிற ஒரு அனுபவம். எந்திரிச்சு போகிறான். நினச்சி பார்க்கல, அப்பா ஓடோடி வந்து கட்டி பிடிச்சி அழுகிறார். அதான் யாவே த லார்ட். கர்த்தர் கிருபை உள்ளவர், கர்த்தர் இரக்கம் உள்ளவர். பல சமயத்தில் ஆண்டவர் பொறுமையாக காத்திருப்பார். என் பிள்ளை எப்போ திரும்பி வருது அப்போ நான் ஏற்றுக்கிறேன். அன்பானவர்களே, காணாமல் போன ஆட்டையும் அவர் தேடுவார். காணாமல் போன மகன் திரும்ப வர வரைக்கும் அவர் காத்துட்டு தான் இருப்பார். இட்ஸ் அப் டு யூ, அப் டு மீ. நான் தான் ஆண்டவர்கிட்ட திரும்பணும், நான் தான் ஆண்டவர்கிட்ட திரும்பணும். அவன் புத்தி தெளிந்து திரும்பி வரும்போது வந்து அப்பா கிட்ட வந்து முழங்கால் போடுறான். என்னென்னலாம் சொல்ல தெரியுமா? முதல் வார்த்தை என்ன சொல்லிட்டான் தெரியுமா? தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பதாகவும் பாவம் செய்தேன் சொல்லிட்டான், பாவரிக்கை சொல்லிட்டான். இரண்டாவதாக ஒரு வார்த்தை சொல்லிட்டான், உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான்
பாத்திரன்ல, ஏன்னா அது அவனுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை. இனிமேல் எங்கள் அப்பாட்ட போய் அப்பான்னு எப்படி கூப்பிடுவேன்? தப்பு செஞ்ச பிள்ளை அப்பா பார்த்து அப்பான்னு கூப்பிடுறதுக்கு வெட்கப்படும். அப்பான்னு எப்படி கூப்பிடுவேன்? மூணாவது வார்த்தை, என்னை வேலைக்காரனா ஒருத்தனை வையின்னு சொல்றதுக்குள்ள அப்பா வாயை மூடிட்டார். டேய், நீ என் பிள்ளடா, நீ என் பிள்ளை. உரிமையை திருப்ப தருகிற தகப்பன் யாவே த லார்ட். இந்த 26ஆம் ஆண்டு நமக்கும் பிதாவுக்கும் ஒரு உரிமைகள் அற்று போயிருந்தோம் என்றால், மெய்யாகவே நம்ம ஆண்டவரை தேடும்போது ஆண்டவர் சொல்றாரு, உன்னை வேலைக்காரனா அல்லப்பா, என் மகனாகவே நான் ஏற்றுக்கொள்கிறேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். தப்பு செஞ்சுட்டு வரவனை அப்பா குச்செடுத்துட்டு அடிக்கிற அப்பாவையும் வசமாரி சொல்கிற அம்மாவை தான் பார்த்துருக்குறோம். கட்டி பிடிச்சி அழுது, டேய் நீ என் பிள்ளைடா, உனக்குள்ள உரிமை நான் தரேன்னு சொல்லும்போது, அதுக்கப்புறம் இந்த பிள்ளையா கெட்டு போகுமா? எந்த பிள்ளையா கெட்டு போகுமா? எந்த பிள்ளையா வீட்டை விட்டு வெளியில் ஓடுன்னு நினைக்குமா? ஐயோ எங்கள் அப்பாவை நான் இழந்துட்டனே. யாவே த லார்ட், கர்த்தர் கிருபை நிறைந்தவர். 26ஆம் ஆண்டு இட்ஸ் a year of the Lord. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கும் எனக்கும் தூரமா இருக்கலாம்ப்பா, ஆனால் நீ திரும்பி வந்தா நான் உனக்கு உரிமையை தருகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என் அருமையான தேவச்சனமே, இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்ப, ஆண்டவரே நான் மனப்போன வாழ்க்கை வாழ்ந்திருந்தா நான் திரும்புகிறேன்ப்பா, எனக்கு அதிகாரத்தை தாங்க சாமி, உரிமையை தாங்க சாமி சொல்லி கேட்போமா? இழந்து போன உரிமையை தருகிற தகப்பன். பெத்த தகப்பன் இந்த உலகத்தில் தரமாட்டாங்க. முழிக்காத ஓடி போயிரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உரிமையை மீண்டும் தருகிற ஒரே ஒரு நபர் யார் தெரியுமா? யாரு? நம்முடைய கர்த்தாதி கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவதாக நாம் பார்க்கிறோம், நம்முடைய ஆண்டவர் யார் என்று சொல்லி பார்த்தோம் என்றால், ஆண்டவர் உடைமைகளை திருப்பி தருகிறவர். இந்த நபர் சற்று வித்தியாசமானவர். முதல் 2 கேரக்டரை பார்த்தோம். தாவீது தப்பு செஞ்சான், இழந்தான், திருப்பி பெற்றுக்கிட்டான். இளையகுமாரன் தப்பு செஞ்சான், இழந்தான், திரும்ப பெற்றுக்கிட்டான். ஆனால் இவர் தப்பே செய்யாதவர். யார் தெரியுமா? யோபு. அவர் சன்மார்க்கன், நீதிமான், தேவனுக்கு பயந்து பொல்லாப்பு செய்யாதவன். ஆனா அவனுக்கும் பிரச்சனை வரும், அவனுக்கும் பிரச்சனை வரும். ஆனால் அந்த பிரச்சனை யார் மூலமா தெரியுமா? தேவன் அனுமதிப்பார், சாத்தான் மூலமாய் வரும். ஆனால் ஆண்டவர் பொறுமையாக பார்த்துக்கிட்டு இருப்பாரு, என் பிள்ளை என்ன செய்கிறது. என் அருமையான தேவஜனமே, இன்னைக்கு பலருடைய கேள்வியாக தான், நான் ஆண்டவருக்கு நல்ல பிள்ளையா இருக்கிறேனே, ஏன் என் வாழ்க்கையில் இந்த கஷ்டம், ஏன் என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனை, ஏன் என் வாழ்க்கையில் இந்த சோதனை? ஆண்டவர் பார்த்து கொண்டே இருப்பார். ஒரு துன்பத்தை நான் உனக்கு கொடுக்கும்போது நீ செய்கிற நன்மை, நீ கடைபிடிக்கிற காரியம் தேவனுக்கு முன்பதாய் கடைசி வரைக்கும் இருக்கிறதா என்பதை சோதித்து பார்க்கிற தேவனாக இருக்கிறார். யோபை பற்றி பார்க்குறோம். எல்லாத்தையும் இழந்து போயிட்டான், உடைமைகளை இழந்து போய்விட்டார். மனைவி சொல்கிறாங்க, தேவனை தூஷித்து ஜீவனை, அதான சாதாரண வார்த்தை. அதுக்கு அவன் என்ன சொன்னான்? பதில் என்னது? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு சன்மார்க்க நீதிமான் சொல்ற வார்த்தை அதுதான். சாதாரண மனுஷன் சொல்லுவான், ஐயோ நான் இழந்துட்டேனே, கடவுளுக்கு கண் இல்லையான்னு சொல்லிட்டு. ஆனால் சன்மார்க்கன் சொல்லுவான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவளே, இந்த இயர் ஆஃப் த லார்ட்ல ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கறது தெரியுமா? நம்ம வளரணும். நான் தாவீதை போல திருப்ப பெறுவது பெருசு இல்லை, கெட்ட குமாரனை போல திருப்ப பெறுவது பெருசு இல்லை, யோபுவை போல நான் சன்மார்க்கனாக இருந்து தேவனுக்குரிய பிள்ளையாக இருந்து கிறிஸ்துவுக்காக நான் பாட அனுபவித்தாலும் கிறிஸ்துவுக்காக இழந்தாலும் நான் எப்படி இருப்பேன் தெரியுமா? என் வாயினால் ஒரு நாள் தேவனை தூஷிக்கவே மாட்டேன். 42 அதிகாரம், பலவிதமான டயலாக்ஸ். 42ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் என்ன சொல்ல தெரியுமா? நீங்கள் 42ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க, யோபுடைய 42ஆம் அதிகாரத்தில் அங்கே கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்க. யோபுவின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபுவோடு பேசின பின்பு, நீங்கள் என்னை குறித்து, அழகான ஒரு வார்த்தை பார்த்தீங்களா? நிதானமாக பேச. கிதியோன் பதறி போய் பேசுறாரு, கர்த்தர் இருந்தால் எங்களுக்கு இது நடப்பானேன், பதறி போய் பேசுறாரு. ஆனால் யோபு, கர்த்தர் எடுத்தார்,
கர்த்தர் கொடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் அந்த இயர் ஆஃப் த லார்டில் ஆண்டவர் நம்மளை என்ன எதிர்பார்க்க தெரியுமா? அப்பா, தாவீதை போல நீ இருக்கலாம், அந்த கெட்ட குமாரனை போல இருக்கலாம், ஆனால் நான் உன்னை என்ன எதிர்பார்க்குறேன் தெரியுமா? ஒரு யோபுவை போல நான் எதிர்பார்க்குறேன். எந்த சூழ்நிலையிலும் உன் வாயின் வார்த்தையில் ரொம்ப நிதானம் தேவை. நிதானத்தை விட்டுறாதீங்க. அவன் நிதானமான சொன்ன வார்த்தை என்ன வார்த்தை தெரியுமா? அதான் அழகான வார்த்தை. வாசிக்கலாம், 2ஆம் வசனத்தை வாசிக்கலாமே, சத்தமாக வாசிக்கலாம். யார் யாரெல்லாம் பைபிள் வச்சுருக்கீங்களோ சத்தமாக வாசிக்கலாம். யோபு சொன்ன நிதானமான வார்த்தை. எல்லாருமே சத்தமாக வாசிக்கலாம், எல்லாருக்குமே வாய்ப்பு. பைபிள் வச்சுருக்கவங்களாம் சத்தமாக வாசிக்கலாம், பார்க்கலாம். யோபு 42:2. எப்போ சொன்னார் அவர்? இதை இழந்து நிற்கும் போது சொன்னார். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒன்றும். எப்போ? எல்லாத்தையும் இழந்து சொரிஞ்சிக்கிட்டு இருக்கும்போது சொன்ன வார்த்தை நிதானமான வார்த்தை. அந்த வார்த்தைக்கு ஆசீர்வாதம் தெரியுமா? தாவீது இழந்து போன அதே பொருளை திருப்பி பெற்றுக்கொண்டான். கெட்டுப்போன மகன் இழந்து போன அதே உரிமையை பெற்றுக்கொண்டான். ஆனால் யோபுக்கு மட்டும் என்னது? சத்தம் சொல்லுங்க. சன்மார்க்கனும் நீதிமானும் உத்தமனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகி பாடுகளை அனுபவித்து இழக்கிற ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் கொடுக்கிற கடைசி ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? ரெட்டிப்பான ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. இயர் ஆஃப் த லார்ட். ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தினாலே நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்கிறேன். எனவே அருமையான தேவ ஜனமே, இந்த 2026 ஒரு உன்னதமான ஆண்டு, இயர் ஆஃப் த லார்ட். எனவே ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, என்னை முற்றிலுமாக நான் அர்ப்பணிக்கிறேன் சுவாமி. இந்த திருச்சபைக்காக நான் அர்ப்பணிக்கிறேன், உமக்காக நான் அர்ப்பணிக்கிறேன். என் வாழ்க்கையில் இழந்து போனவைகளை எனக்கு திரும்ப தாரும் சுவாமி சொல்லி கேட்போமா? இன்னைக்கு யாரெல்லாம் இழந்து போய் நாம் வந்திருக்கிறோமோ ஆண்டவர் நோக்கி கேளுங்க. ஆண்டவர் உங்கள் இழப்புக்கு பதிலாய் இரட்டனைத்தனையான பதிலை தருகிற தேவனாக இருக்கிறார். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்களை நேசித்து வழிநடத்தும் அன்பு தகப்பனே, நீ இழந்து போனதை நான் உனக்கு திரும்ப தருவேன் என்று யோவேலுக்கு தீர்க்கதரிசனம் சொன்ன வார்த்தையை நீர் எங்களுக்கு இன்றைக்கு கற்றுக் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். தாவீதை போல மாத்திரமல்ல, இளைய குமாரனை போல மாத்திரமல்ல, நாங்கள் யோபுவை போல இருந்து இழந்து போனாலும் யோபுவை போல நிதானத்தை நாங்கள் காத்து இரட்டிப்பான நன்மைகளை நாங்கள் உங்களுடைய கருத்தில் நாங்கள் இந்த ஆண்டில் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு கேட்கிறோம் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமேன். நீர் எங்களுக்கென்று கொடுத்திருக்கிற இந்த தெய்வீக ஆராதனைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த திருவிருந்த ஆராதனையில் கலந்து கொண்ட எங்களுடைய வாழ்வில், இழந்து போன எங்களுடைய வாழ்வில் திரும்பவுமாக ஆசீர்வாதங்களை தருகிற தேவனை நோக்கி பார்க்க நீர் எங்களுக்கு தந்த வாய்ப்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையினுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் உம்முடைய மாறாத தெய்வீக கரம் எங்களோடு கூட இருந்ததற்காக நன்றி சுவாமி. உறவுகளை நாங்கள் இழந்தாலும், உரிமைகளை நாங்கள் இழந்தாலும், உடைமைகளை நாங்கள் இழந்தாலும், தாவீதை போல கர்த்தருக்குள் திடப்பட்டு, ஆண்டவரே, இளைய குமாரனை போல புத்தி தெளிந்து, யோபுவை போல நிதானமாக பேசி நீர் தருகிற ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபைகளை தந்து வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாக எங்களுடைய திருச்சபை மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, அவர்களுடைய குடும்ப வாழ்விலே தேவையான ஆசீர்வாதத்தை தந்து வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளி செய்வார் என்கிற வார்த்தையின்படி அவர்களுடைய எல்லா வேண்டுதலுக்கும் நீர் பதில் தந்து வழிநடத்தும்படியாய் அருமைரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள அன்பின் ஆண்டவரே, ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு கூட இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம் நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிகிற அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இதயத்தையும் சிந்தையும் காக்க கடவுது. பிதா, குமாரன், பரிசுத்தாவி ஆகிய சர்வ வல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோட நிலைத்திருக்க கடவுது.